திருப்பதியில லட்டு ஏன் பிரசாதமா கொடுக்கறாங்கன்னு தெரியுமா? முற்காலங்கள்ல திருப்பதியில பல்வேறு வகையான பிரசாதங்கள் கொடுத்தாங்க. அந்த காலத்துல பெரிய டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்காது. இதனால பக்தர்கள் ரொம்ப நாள் பயணம் பண்ணி வந்துதான் திருப்பதி ஏழுமலையான தரிசிப்பாங்க. இதனால நீண்ட நாட்களுக்கு கெடாமல் இருக்கிற மாதிரி பிரசாதத்தை தான் விநியோகம் பண்ணாங்க. 1715 ஆண்டு ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் திருப்பதி ஏழுமலையானுக்கு லட்டு நைவேத்தியம் படைக்கப்பட்டது. ஆனா அது பிரசாதமா பக்தர்களுக்கு விநியோகிக்கப்படவில்லை. 1803ஆம் ஆண்டு முதல் பக்தர்களுக்கு பிரசாதமா பூந்தி வழங்கப்பட்டு வந்தது. திருப்பதியில லட்டு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர் கல்யாணம் ஐயங்கார் தான். 1940ஆம் ஆண்டு திருப்பதி பெருமாளுக்கு நித்திய கல்யாண வைபவம் நடந்துச்சு. இந்த கல்யாண உற்சவத்துல பிரசாதமா லட்டு வழங்கப்பட்டது. அந்த ருசியில மயங்கிய பக்தர்கள் எப்போதும் லட்டையே பிரசாதமா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவஸ்தானத்திடம் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. 1943ஆம் ஆண்டு முதல் சனிக்கிழமை தோறும் சிறிய அளவுல லட்டு பிரசாதமா வழங்கப்பட்டது. பிறகு தினமும் வழங்கும் முறை உருவானது.